இன்றைக்கி நம்ம அந்தியூர்தே வந்திருக்கிறோங்க. அந்தியூரில் கரிகாலன் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேங்க. அப்புறம் தன்ராஜனுங்கிற ஒரு குதிரை ஒன்று கொண்டு வந்திருக்கிறேங்க. சீதாங்கிற குதிரை ஒன்று கொண்டு வந்திருக்கிறேங்க. 3 குதிரை கொண்டு வந்திருக்கிறேங்க. ஆனால் இங்கே மழை பெய்யுதுங்க. மழை பெஞ்சாலுமே அழகு போட்டிக்கு 3 பேரும் வந்திருக்கிறேங்க. மற்ற குதிரைகள்லாம் வந்திருக்குதுங்க. நம்மெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு போகலாம்ட்டுருக்குறேங்க. வாங்க சுற்றி பார்க்க போகலாம். எத்தனையோ குதிரை வந்திருக்குதுங்க, விதவிதமாக பேருகள்லாம் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு சின்ன குதிரை பெரிய குதிரைங்கிறது தெரியுங்க. இதுக்கு பேர் சீத்தாங்க. நல்ல குதிரைங்க. மற்ற குதிரைகள்லாம் உங்களுக்கு செட்டுகளில் வச்சுருக்குறாங்க, வந்து பாருங்கள். நம்ம வந்திருக்கிற சரி நம்ம வந்தது எல்லாத்துக்கும் காட்டணுங்களா, எல்லாத்துக்கும் எத்தனை குதிரை இருக்குதுன்னு காட்டணும். அதனால மழை பெஞ்சாலுமே சேத்துக்குள்ளே போய்த்து இந்த பதிவெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க. மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க. இந்த வருஷம் எல்லாருமே தேர் மாதிரியே இல்லைங்கிறாங்க. சரியான கூட்டம் வருங்களாமா. இந்த மழை பெஞ்சது காரணத்தினால மக்கள் அதிகமாக வரலைங்களாமா. நம்ம இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு வருஷம் போயிருக்கிறேங்க. சரி மழை பெஞ்சால் நம்ம ஒரு நாளைக்கு தானே சேத்துக்குள்ளே போகிறோம்னு சொல்லி நானும் தான் இதுக்குள்ளே இருக்கிறனுங்க. சேத்துக்குள்ளே தான் இந்த நின்றுட்டுக்கிறனுங்க. குதிரைகள்லாம் விதவிதமாக வந்துருக்குதுங்க. கண்டிப்பாக அந்தியூரில் இந்த மாதிரி மழை பெஞ்சது ஒருத்தருமே பார்த்தது இல்லைங்கிறாங்க. கடைசியாக தான் பெய்யுங்களாமா. இது பார்த்தா ஃபஸ்ட்லேருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த வருஷம். சேறு பயங்கரமாக இருக்குதுங்க. குதிரைகளும் அழகழகாக கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாங்க ஷோவுக்கு, அப்புறம் ஓட்டப்பந்தயத்துக்கு, மற்றது அழகு போட்டிக்கு இதுக்கெல்லாம் வந்திருக்குதுங்க. வந்திருந்தாலுமே மழை பெஞ்சதுனால ஜனங்கள் வந்து உள்ளே அந்த செட்டுக்குள்ளே யாருமே அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க. பூரா சேராக இருக்குதுங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சிருதுங்க. மற்ற கோழி பேர் 2-3 பேர் இருக்குதுங்க. பேர்களெலாம் சரியாக தெரியல. ஆனால் வாத்து குஞ்சு, அப்புறம் சீன் கோழி அதெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் 2 கோழி பேர் தெரியுங்க, இப்போ தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கொண்டு வந்திருக்குறாங்க. ஆனால் மக்கள் யாருமே வாங்கறதுக்கு அந்த செட்டு வழியே ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க, பூரா சேராக இருக்கிறதுனால. குதிரைகளும் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. அவி செட்டில் மழை பெய்யறது, உள்ள செட்டுக்குள்ளே மழை விழுகிறது இல்லைங்க. அப்புறம் இருக்கிறவங்களாம் சேஃப்டியாக இருக்கிறாங்க. ஆனால் செட்டினோட தடத்தில் வந்து யாருமே அதிகமாக போக முடியறது இல்லைங்க. பார்த்தங்கன்னா பூரா சேராக இருக்குது பாருங்க. ஒரு குதிரைகள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஸ்பேன் போட்டு வச்சுருக்குறாங்க, செட்டு போட்டு. இதில் பார்த்திங்கன்னா பூரா சேராக இருக்குது, ஒருத்தருமே வர்றதில்லைங்க. கடைகளும் இருக்குது. கடைகளுக்கு பார்த்தா வியாபாரம் அதிகமாக இல்லையே அப்படிங்கிறாங்க. வருஷம் நல்லா வியாபாரம் ஆகுங்களாமா. பாருங்கள் எவ்வளோ அழகாக செட்டு போட்டு வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து 4 நாளைக்கு இருக்க போகிறோம். 4 நாளில் சரி என்ன ஆனாலும் சரி ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துருவோன்ட்டு இந்த பதிவை போட்டுவிட்டுருக்குறேங்க. தள்ளி விட்டுறாதீங்க. எத்தனையோ குதிரை கொண்டாந்துருக்குறாங்க. நம்மளும் சில பகுதிகளுக்கு தான் போக முடியுதுங்க, மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போக முடியறது இல்லைங்க. கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. சேத்துக்குள்ளே கால் வலிக்கிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுங்கிட்டு. ஆனால் குதிரைகள்லாம் வந்து அழகழகாக இருக்குதுங்க. இது கரிகாலனோட அண்ணங்கூட்டங்களாமா. 2 பேர் இருக்கிறாங்க இந்த செட்டில், அந்தியூர் செட்டில் அண்ணனுங்க. கரிகாலனோட அண்ணங்கூட்டம். அதில் இருக்கிற வெள்ளை குதிரை வந்து ராஜாங்க, எனக்கு தெரியும். நம்ம சுரேஷ் அண்ணன் இதுனுங்க எல்லாமே. இது பாருங்க குட்டி போட்டிருக்குது. குட்டியோடு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க இந்த குதிரையை. 2மே நல்லா இருக்குதுங்க. வெள்ளை குதிரை குட்டியும் கூடவே இருக்குதுங்க. கட்டி வைக்காத வச்சுருக்குறாங்க. செட்டு போட்டு அதுக்கெல்லாம் ஒரு கிரவுண்டு போட்டிருக்குறாங்க. பார்க்குறக்கு எவ்வளவோ அழகாக இருக்குது. 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். அதுபோக அந்த பக்கத்தில் ஒரு குதிரை இருக்குது, அதுவும் நல்லா இருக்குதுங்க. எனக்கு அதுக்கெல்லாம் பேர் தெரியாதுங்க. எல்லாமே எல்லாம் செட்டில் தான் நம்ம இப்போ சுற்றி பார்த்துட்ருக்குறோங்க. அழகு போட்டியில் இனிமேல்தே நடக்குங்க. குட்டி குதிரைகள்லாம் நல்லா அழகாக இருக்குது. விலைக்கு கொடுப்பாங்களோ என்னென்னு தெரியலைங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. மற்ற குதிரைகளெல்லாம் அந்தல இருக்குதுங்க பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. நம்ம ஒரு குதிரையை தான் 2 வருஷமாக பார்த்துட்டு இருந்தோம். அந்தியூர் தேருங்கிறது இந்த வருஷம்தான் வந்திருக்கிறேங்க. ஒனி வருஷம் வந்துடுவோங்க. நாங்கள் வராது இருக்க மாட்டோம். என்ன எங்களுக்கு அந்தியூர் தேர் பிடிச்சி போச்சுங்க. ஆனால் பிடிச்சி போச்சுங்கன்னா சேர்தே ஓவராக இருக்குதுங்க. இதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. பாருங்கள் இது ஒரு வெள்ளை குதிரை. அப்புறம் அந்தலையும் இருக்குதுங்க வெள்ளை குதிரையா. எல்லாமே ஷோவுக்குத்தே வந்திருக்குதுங்க. அதுபோக ஓட்டப்பந்தயத்துக்கும் வந்திருக்குதுங்க. துருசு போகுங்களாமா. அதுவும் ஒரு பதிவு வண்டி இருக்கிறவங்க ஒன்றும் போட்டு விடல.
ஆனால் அழகு போட்டிங்கிறது இன்றைக்கி சாயங்காலங்க இது நடக்குங்க. பாருங்களேன், ஒன்றோட ஒன்று அழகாத்தே இருக்குது எல்லா குதிரையுமே. ஆனால் நல்லா பராமரிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்களாட்டிருக்குது. நீ இங்கே தேரில் பார்த்துட்டு போய்த்தே நம்ம பராமரிப்பு பண்ணணுங்க. அடுத்த வருஷம் கரிகால் நல்ல முறைக்கு கொண்டு வந்து பிரேஸ் அடிக்கிற அளவுக்கு வைக்கணுங்க. அப்புறம் குதிரைக்கு உண்டான சாமானங்கள்லாம் பக்கத்துலேயே உங்களுக்கு நொறுங்க செட்டு போட்டு விற்கிறாங்க. நம்ம எந்த சாமானம் வேணாலும் வாங்கிக்கலாம். பாருங்களேன், சேருதே கொஞ்சம் நினச்சா எல்லாருமே வர முடிய மாட்டேங்குதுங்க. எப்படித்தான் சேர் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம டிராக்டரியே சிக்கி ஒரு தாட்டு டிராக்டரி வந்து சேசிபி இழுத்துட்டு போச்சுங்க. தண்ணியோடு இருக்கும்போது டிராக்டரினால் இழுக்கு போக முடியல. குதிரைக்கு வேணுங்கிற சாமானமெல்லாம் உங்களுக்கு வந்து அங்கங்கே செட்டுகளில் கடை போட்டு விற்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பெரிய குதிரைகளை வந்து செட்டில் கட்டிக்கிறாங்க. சின்ன குதிரைகளெல்லாம் வெளிப்பக்கம் கட்டியிருக்கிறாங்க. அதையும் வந்து பதிவு தான் போட்டிருக்கிறோங்க. இன்னும் இதுக்கெல்லாம் பெரிய குதிரைங்க. நம்ம அந்த இடத்துக்கு கிட்ட போக முடியலைங்க. கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே இந்த பதிவு போடலான்ட்டு போட்டிருக்குறேங்க. ஆனால் இங்கே வந்தாலும் ஒரு சந்தோஷம் தானுங்க. சந்தோஷத்துலேயுமே மிகப்பெரிய சேர்த்ததை நினச்சாதான் பயமாக இருக்குதுங்க. மக்கள் ஒருத்தருமே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம வந்தாச்சு, இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறோம், ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லித்தான் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. நம்ம பதிவெல்லாம் தள்ளி விட்டுறாதீங்க. நல்லா விதவிதமாக குதிரைகளை தான் எடுத்துகிட்ருக்கிறோம். ஆனால் இதுகளுக்கெல்லாம் பேர் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு அந்த பேருக்கு வந்து முன்ன கட் அவுட்லேருந்து தான் தெரியுங்க. பாருங்க, இந்த கருப்பு குதிரை அது செம்மி குதிரை. நீங்கள் அந்தியூர் வராதவிலேருந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னாத்தே வருங்க, இது அம்மாளும் மேலும் நிற்கிறாங்க. ஆனால் நல்லா பராமரிக்கிறாங்க. பாருங்க, எத்தனை தான் குதிரை இருக்குதுன்னு பாருங்கள். பாதி ஒரு பகுதியத்தான் நம்ம எடுக்க முடிஞ்சதுங்க. ஒன்றும் மிச்ச பகுதியெல்லாம் இருக்குது. இது ஒரு நாள் பத்தாதுங்க, 2 நாள் பத்தாது. 4 எச்சு பிடிக்குங்க பதிவுகள்லாம் நொறுங்க எடுக்கணுங்கண்ணா. நம்ம சரி வந்தாச்சு, மக்கள் அந்தியூரில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் வரும்போது வந்தீங்கன்னா கொஞ்சம் மழை இருக்குதான்னு கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் அவதிப்பட வேண்டியதாக இருக்குங்க. நம்மளுக்கு சந்தோஷங்க, மழை இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த குதிரைகளெல்லாம் வளர்ப்பை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குதுங்க. குதிரை பேர் மற்ற பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. பாருங்க, சேத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கிற எத்தனை தான் சேர் இருக்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சம் படுதுங்க சேத்துல. ஆனால் சேரு ஒரு 1/2 அடி சேருக்கு மேலே இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் வலிக்கு விட்டுருங்க, பார்த்து போய்க்கணும். குதிரைகள்லாம் பார்க்குறக்கு ஒரே அழகாக இருக்குதுங்க. பாருங்களேன் எப்படித்தான் பராமரிக்கிறாங்கன்னு. நம்ம பெருசாக பேச வராதுங்க, என்ன ஒன்று பேசிகிட்டு இருக்கணும். பேசலினாலும் நல்லா இருக்காது. பூராமே சேருதானுங்க. சேத்துக்குள்ளே தான் நம்ம போய் எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்களேன், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம பேச வர மாட்டேங்குது. உங்களுக்கு குதிரையெல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா அந்தியூருக்கு வாங்க. ஒரு குதிரை பார்க்க வேண்டியதில்லை, ஆயிரக்கணக்கான குதிரை பார்க்கலாங்க. நம்ம வாங்குறோம்ல இல்லையோ, குதிரைகளை பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். பாருங்கள், சேத்துக்குள்ளே எப்படித்தான் வர்றாங்கன்னு பாருங்க. அதை ஒருத்தர் வீடியோவை எடுத்துகிட்டு வர்றாருங்க. நம்மளும் ஒரு பதிவு எடுக்கலாம்னு எடுத்துட்டுங்க. மிக பெரியவராட்டு இருக்குதுங்க. ஒரு 10 பேர் வர்றாங்க. ஏய், அப்படியே ஒரு பதிவு போடுறான்னு சொல்லியிருப்பாருங்களாட்டிருக்குது. அவியலும் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுத்துட்டுங்க. ஜீப்புக்கு வேணால் போய்க்கலாங்க. ஜீப்பு, டிராக்டரி, அப்புறம் பெரிய பெரிய கெப்பாசிட்டி உள்ள காருங்க, இதுக்கெல்லாம் போய்க்கலாங்க சேத்துக்குள்ளே. மற்ற சின்ன காருகள்லாம் போச்சுங்கன்னா இழுக்காது. சேர் அந்த அளவுக்கு இருக்குதுங்க, சிலுப்பாயிரு டயரு. ஆனால் இங்கே வந்தவைகள்லாம் வந்து சந்தோஷமாக தான் வந்திருக்கிறாங்க. சேர்னு யாருமே பயக்கலைங்க. சேத்தெல்லாம் பொறுப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வருஷம் வாரவைகளாச்சுங்களா, அதனால அவங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. சேரு கடந்துட்டு போகுதுன்ட்டு ஒரு குரூப்பு வந்து ஜாலியாக சுற்றிட்டே தான் இருப்பாங்க.
மற்றவைகள்லாம் வந்து பயந்துக்குவாங்க சேத்துக்குள்ளே ஆடுற போகிறது அப்படின்ட்டு. அவைகளுக்கு தேவையானதெல்லாம் மின்னுக்கு ரோட்டு மின்னுக்கு ஜாமானமெல்லாம் இருக்குதுங்களா, அதை வாங்கிட்டு குழந்தை குட்டியோட எல்லாம் வந்தவைகள்லாம் வந்து அதோட போயிடுவாங்க. ஒரு ரவுண்டு முன்னால் குதிரைகளை மட்டும் பார்த்துட்டு மாட்டுகளை பார்த்துட்டு சித்தேச்சா ஒரு 2 மணி நேரம் தேருக்குள்ளே சுற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் எனக்கு தெரியும், அவை வந்துட்டு இருக்கிறவை தான் எனக்கு வருஷம் வருஷம் இந்த வருஷம் மழை வந்ததுனால சரி நம்ம உள்ளே போக முடியாதுன்னு சொல்லி வெளியவே நின்றுட்டு போயிடுறாங்க. இவர் ஒருத்தர் பெரிய கட் அவுட் வச்சுருக்கிறாருங்க. இங்கிலீஷ் நம்மளுக்கு படிக்க வராதுங்க, ஆனால் கட் அவுட் வச்சுருக்கிறாரு. குதிரைகளுமே சரியான குதிரைங்க. இந்த குதிரை இப்போ கிணைக்குது பாருங்க. அது போக விதமாக வச்சுருக்குறாங்க. நம்ம பெருசாக பேச வராதுங்க, என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ஆனால் பேசி ஆகணும். குதிரையை பற்றி என்ன இருந்தாலும் பேசுகிறதுங்க, என்ன பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு பாருங்க கண்ணு பாருங்க, மனுஷனோட கண்ணு மாதிரி வச்சுருக்குதுங்க இது. ஆனால் சரியான அழகுங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸ்பேன் போட்டு வச்சுருக்குறாங்க. மேலே வந்து ஸ்க்ரீன் தொங்கிட்டுருக்குறாங்க. பேர் வேறுங்க எழுதி வச்சுருக்குறாங்க, குதிரை பேர். அவ்வளோ ஒரு அழகாக இங்கேயே வச்சுருக்குறாங்கன்னா அப்போ தோட்டத்துகளில் எப்படி வச்சுருப்பாங்க நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா பூரா சேறு தத்தளிச்சுட்டு தான் போகணுங்க. சேர் இல்லாத பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் ஓரளவுக்கு நடமாட்டத்தோடு இருக்கிறாங்க. அந்த மின்னால பகுதியிலையும் மட்டும் குதிரைகளை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்திருக்கிறோம் சரி நம்ம சேர் இல்லாத பக்கமே இருக்க முடியுங்களா. இதெல்லாம் நாட்டு குதிரைங்க, அவுட்டரில் கட்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து தேர் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் கட்டி வச்சுருக்குறாங்க, அதனால முன்னுக்கே பார்த்துக்கலாங்க. செட்டுக்குள்ளே வந்தால் தான் பெரிய பெரிய குதிரையெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து தேருக்காக வந்திருக்குதுங்க. இந்த ராட்டன் தூரியெல்லாம் பேருங்கூட அதிகமாக வர மாட்டேங்குதுங்க. ஆனால் ராட்டன் தூரியுமே பெருசாக வச்சுருக்குறாங்க. அதுவாக குழந்தை விளையாடுறது என்னென்னமோ பொருள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம சின்ன சின்ன தேர்களில் பார்த்தோங்கன்னா ஒரே ராட்டன் தூரி தான் பெரிய தூரி இருக்குது, இல்லாட்டி 2 இருக்குங்க. இங்கே ஒரு 5 இடத்துல போட்டிருக்குறாங்க இதே செட்டிங்ஸில். அந்த இடத்துக்கு போனால் வெளியவே வர முடியாதுங்க, அத்தனையுமே நிகழ்ச்சிகளும் அதுக்குள்ளேயே இருக்குதுங்க. என்ன 5 இடத்துல இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. 5 இடத்துலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒரே செட்டிங்ஸ் மாதிரி தான் போட்டிருக்குறாங்க. போனால் திரும்பி வராதுங்க. இங்கே இந்த ஃபேமஸே வந்து தேங்காய் பால் கரும்பு ஜூஸ் தானுங்க அந்தியூருக்கு மிகப்பெரிய ஃபேமஸு. என்னங்கன்னா அதுதான் கொஞ்சம் ரேட் கம்மியில் இருக்குது. மக்காச்சோளம் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மலிவு விலையில் இருக்குது. மற்றதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லைங்க. அப்புறம் உங்களுக்கு காட்டுக்குள்ளேங்கும் போது அப்படித்தானுங்க இருக்குது. டவுனாக இருந்தாலும் கூட சொல்லலாங்க. காட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு விலைவாசிகள்லாம் கொஞ்சம் தேர்னால கூடத்தே இருக்குங்க. நம்ம அனுசரித்து தான் போய்க்கணுங்க, அதையெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. பாருங்கள் நம்ம பதிவுகளெல்லாம் நீ இதுக்கு மேலே என்ன பேசுறன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான இடங்க. பாருங்கள் இது ராட்டன் தூரி ஓரத்தில் தான் ரோட்டுக்கு இந்தெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க பக்கத்துலேயே. நாட்டு குதிரையிலும் பார்த்தா உங்களுக்கு நாட்டு குதிரைன்னே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு இதையும் வளர்த்தி வச்சுருக்குறாங்க. இதுகளுக்கெல்லாம் வந்து செட்டு இல்லைங்க, அவுட்டரில் தான் இருந்துக்கு. செட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து மற்ற குதிரை பேர்களாக தெரியாதுங்க. பெரிய பெரிய குதிரைகளாகத்தான் வச்சுருக்குறாங்க. அதுகளுக்கு பேர் வச்சுருக்குறாங்க, அதுக்கு உண்டான பேரும் இருக்குது, அது நம்மளுக்கு வராதுங்க, சொல்கிறதுக்கு வராது. வெறும் நாட்டு குதிரைகளாக விற்பனைக்காகத்தான் வச்சுருப்பாங்களாட்ருக்குதுங்க. ஆனால் இதுகளும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நாட்டு குதிரைகளை நம்ம 2 ஒன்று பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே நூற்றுக்கணக்கான குதிரைகளுக்கு மேலே பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணுக்கு சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. பாருங்கள் அதில் 2 பேர் போஸ் கொடுத்துட்டு நம்மளை ஒரு போஸ் பிடிக்க சொல்கிறாங்க. சரின்னு அதையும் ஒரு வீடியோவாக போட்டுடலாம்ட்டு பதிவு பண்ணுங்க. ஆனால் நாட்டு குதிரைகள் எல்லாமே நல்லாத்தான் இருக்குதுங்க பார்க்குறக்கு. இது வந்து பக்கத்துலேயே ரோட்டு முன்னாடியே போட்டிருக்குறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஈரம் இல்லைங்க. இதுகளுமே ஒன்றோட ஒன்று பெரிய அழுகுதுனுங்க எல்லாமே. இதுங்க வந்து பார்த்திங்கன்னா உதைக்கிறது இல்லை, அதிகமாக கடிக்கிறது இல்லைங்க. நாட்டு குதிரை கொஞ்சம் சாதுவாக இருக்குதுங்க. பாருங்களேன் எப்படித்தான் இருக்குதுங்கன்னு கட்டி வச்சுருக்குறாங்க. இது தூரத்தில் இருந்தெல்லாம் வருதுங்க, நொறுங்க கொண்டு வர்றாங்க. நம்ம தமிழ் மாநிலத்துக்குள்ளேயே எத்தனையும் இருக்காது. அதுபோக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இது ஒரு ஜாலிங்க. இந்த இடம் மாதிரி நான் பார்த்ததே இல்லை.
அடுத்த வருஷம் நம்ம பேத்தி கூட்டிகிட்டு போயே ஆகணுங்க. போய் ஒரு 2 நாளைக்கு அது ஒரு நாள் வச்சுருந்ததை தாட்டணுங்க. அப்புறம் அது மெயினில் பார்த்திங்கன்னா அளவில்லாத கூட்டங்க. உள்ளே ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க, மழை பெஞ்சதுனால. முன்னாடியே பார்த்துட்டு போயிடுறாங்க. விளையாட்டு சாமான் அத்தனையும் இருக்குதுங்க. நல்ல இயற்கையான இடங்க. வந்து 4 நாள் இருந்தாலுமே நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு போகலாங்க. நல்லா இருக்குதுங்க, தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. மழை மட்டும் பெய்யாது இருந்ததுங்க, இந்த தேர் லெவலே வேறேங்கிறாங்க. அத்தனை விளையாட்டு சாமான்களும் இருக்குதுங்க. ராட்டன் தூரி, அப்புறம் அந்த பேருக்கெல்லாம் தெரியாதுங்க. அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடுது. அப்புறம் இன்னும் 2 3 இருக்குதுங்க, அதுகளுக்கு பேர் தெரியாது நம்மளுக்கு. அது அந்த பொடுசுகளுக்கு தான் நல்லா தெரியுங்க, இந்த பேர் இதுன்னு தெரியும். அதில் ஆடியாகன்னு அடம் பிடிப்பாங்க. ஆனால் நல்ல முறைக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்லாத்தான் இருக்குதுங்க. எதுவும் தப்பு நடக்காதுங்க. பாருங்களேன், கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டங்க, பயங்கரமான கூட்டம். அதில் பொடுசுகளுக்கும் தனியாக நாட்டு குதிரையில் ஏற்றிக்கிறாங்க, ஒட்டகத்துலேயும் ஏற்றிக்கிறாங்க. அதுகளும் நல்லா இருக்குது. அதில் குதிரைகளுக்கெல்லாம் மேலே ஏறி உட்கார்றவங்களுக்கு ரேட் கம்மி தானு, பரவாயில்ல. ஒரு பொடுசுகளுக்கு குதிரை மேலே குதிரை ஓட்டம் ஒன்று இருக்குங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லாத்தான் இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் வண்டி ஓட்டுறது, ராட்டன் தூரி, அப்புறம் அந்த வாத்து, சறுக்கு விளையாட்டு, அது சொல்கிறதுக்கே இல்லைங்க, அத்தனை பொருளும் இருக்குது. பொடுசுகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான் அத்தனையும் இருக்குதுங்க. அந்த தேருக்கும் போகலாம்னு சொல்ல மாட்டாங்க. அந்தியூர் தேர்னாலே அதுகளுமே அடம் பிடிச்சிட்டு இருக்குங்க. நம்ம அந்தியூர் சின்ன பையன்தான் பாருங்க, குதிரையில் போயிட்டுருக்கிற. அப்படி நல்ல இயற்கையான இடங்க. நீங்களும் இந்த வருஷம் அந்தியூர் வர முடியாதவங்களா இருந்தால் வாங்க, கண்டிப்பாக பாருங்க. ஒருத்தர் பதிவு அந்த மேலே பறக்கிறதுல வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாருங்க. அந்தியூர் வர்றப்பில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாங்க. இந்த வருஷம் அந்தியூர் தேர் முடிஞ்சிடுச்சு. இந்த தேர் முடிஞ்சிடுச்சுங்க. நீங்கள் அடுத்த வருஷம் தேருங்களா 7 நாள் தேருங்க. ஒரு 2 நாள் கழித்து வந்தீங்கன்னா ஷோவெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் பிரேஸு அது எப்படி டைம் பார்த்து கொடுக்குறாங்க, கடைசியாக கொடுக்குறாங்க. ஷோவெல்லாம் பார்த்துக்கலாம். குதிரை அழகு போட்டி பார்த்துக்கலாங்க. பொருசு குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ஒன்றும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம எதுக்கும் வெளி மாநிலத்துக்கெல்லாம் டூர் போகணும். இங்கேயே அந்தியூரில் ஏதாச்சும் டூரு கீழே நம்ம எதுக்கும் வெளியே போகணும் வருஷத்தில் ஒரு நாள். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துலேயே சின்ன சின்ன கோயிலெல்லாம் விசேஷம் நடக்குதுங்க. இந்த நிகழ்ச்சி தான் நம்மளுக்கு இயற்கையானதுங்க. பாருங்கள் எப்படி கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறாங்கன்னு. இந்த போட்டி நடத்துகிற இடங்க இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸுங்களா செகண்ட் ப்ரைஸுங்களா அடிச்சேன்னு சொன்னாங்க. இந்த 2 குதிரைகளுந்தே கருப்பு குதிரை 2 ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸுங்களாம் அந்த கருப்பில். பாருங்கள், நம்ம கேட்ட எங்கேயும் சொல்கிறாங்க எது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுன்னு. மைக்கில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்துக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் நல்ல வளர்ப்புங்க, நல்ல குணாதிசயம் இருக்குது குதிரை குட்டை. கொஞ்சம் சொன்னோடி கேட்காதுங்களாட்டத்தான் இருக்குது. என்ன அவங்களுக்கு தெரியுங்களா எப்படின்னு? இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸுங்களாட்டு இருக்குது. நான் கேட்டேனுங்க, கேட்டதுக்கு ஹிந்தி அப்படின்ட்டாங்க ஒருத்தர். சரி, வேறு மாநிலத்துலேருந்து வந்திருக்குது அப்படின்ட்டு இருந்தேங்க. பாருங்கள், இந்த பதிவெல்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வாங்க அந்தியூருக்கு கண்டிப்பாக. இந்த இடம் தான் ஷோ நடக்கிற இடங்க. அந்த கூடாரமாட்ட போட்டு வச்சுருக்கிறதுல தான் போட்டி பரிசெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஜட்ஜஸ் பூனேலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்து தான் ப்ரைஸ் கொடுக்கறக்கு. அது சில அவங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜஸுக்கு தீர்ப்பு கரெக்டான நோட்டில் குறிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் குறித்து தான் நம்ம 2வது இந்த குதிரைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல வளர்ப்புங்க இதெல்லாம் வளர்ப்பு என்ன வளர்ப்புன்னே சொல்ல முடியாதுங்க. வாங்க, நம்ம பதிவு பிடிச்சிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு அந்தியூர் வாங்க. அதுபோக ட்ரெயில் பழக்கிட்டு இருக்கிறாங்க அந்தல்ல, அதுகளும் நல்லாத்தான் இருக்குதுங்க. அப்புறம் ஓடுன குதிரைகளெல்லாம் இங்கே வந்து ஓட்டிகிட்ருக்குறாங்க. பாருங்க, நம்ம சீத்தாதேன்னு ஓடிட்டு இருக்கிறது. இது 2வது ஒரு குதிரை வருதுங்க. இது எதுன்னு தெரியல. நம்ம சீத்தால் அழகு போட்டிக்கிட்டே வந்திருக்குதுங்க. அது
குதிரை பேர் தெரியலைங்க, பேர் சீத்தான்னு வச்சுருக்குது. அப்புறம் வெள்ளை குதிரை ஒன்று கொண்டு வந்திருக்கிறேங்க. அப்புறம் நம்ம கரிகாலனை கொண்டு வந்திருக்கிறேங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரெயில் பார்க்குறக்கு ஒரு கிரவுண்டு அமைச்சு அதில் வச்சுருக்குறேங்க. இங்கே தான் உங்களுக்கு ரேஸ் எல்லாம் நடக்குங்களாமா. அப்புறம் ஓட்டுறவை வந்து இதுக்குள்ளே ஓட்டிக்கலாம் கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டுக்குள்ளே ஒருத்தரும் போகக்கூடாது, குதிரையில் மட்டும்தான் போய் ஓட்டுங்க. நம்மளுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இந்த வருஷம்தான் வந்திருக்கிறோம். குதிரைகளை பார்க்குறக்கு சரியான ஆர்வமாக இருக்குதுங்க. இவருங்க இது இந்த இனத்தில் சேர்ந்தது இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸுங்களா தெரியல. அதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துலேருந்து பார்க்க முடியாதுங்க. ஆனால் அந்தியூர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுங்க. மீண்டும் மீண்டும் அந்தியூர் தான் வரப்போகிறோம் வருஷம். நம்ம கரிகால ப்ரைஸ் அடிக்கிறானுங்களே இல்லையோ, ஆனால் அழகு போட்டியில் கலந்துகிட்டே இருப்பானுங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளும் ஜெயிப்போங்களா. நம்ம குதிரை வச்சுருக்கிற அப்புறம் அவன் குதிரை கூட்டிகிட்டு போய் கட்டின தண்ணிங்காக. அதனால நம்ம வருஷம் அந்தியூர் வருவோம். நீங்களும் கண்டிப்பாக வாங்க, வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, இது சீத்தாளுங்க வர்றது பிரேஸுக்கு அழகு பட்டிக்கிட்டே சீத்தா வந்துட்டுருக்குறாளுங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு டேஜில் நடக்குதுங்க. பேர் சொல்லிட்டாங்கன்னா அங்கே சர்ச்சஸ்க்கு இருந்து அதை பார்த்துக்குறாங்க. சீத்தா தானுங்க இது. நம்ம கோகுல்கிட்டேன்னு பிடிச்சிட்டு வர்றது. இது பேர் சீத்தாங்க. அந்த குதிரை பேர் என்னென்னு தெரியலைங்க. அழகு போட்டிக்கு வந்திருக்குதுங்க. ஜட்ஜஸ்கெல்லாம் இருக்கிறாங்க. ஜட்ஜஸ்க்கு வந்து குதிரைக்கு எப்படின்னு அவையில ஜட்ஜஸ்க்கு முடிவு பண்ணுவாங்க. அவை பூனேவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த போட்டியில் நம்ம சீத்தாவை கொஞ்சம் படம் பிடிக்க முடிஞ்சதுங்க. நம்ம கோகுல்கிட்டேன்னு நிற்கிறது. சீத்தாவை பார்க்குறாங்க. அவை என்ன மார்க் பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. ஆனால் அவை வந்து பூராமே ஜட்ஜஸ்ஸுங்க. ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் போடுறாங்க. அது கடைசியில் உங்களுக்கு டோட்டலாக முடிவு பண்ணி சொல்லுவாங்க கடைசியாக. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க. பேர் கொடுத்துட்டிங்கன்னா பேர் கூப்பிடும்போது நம்ம அந்த கிரவுண்டுக்கு போய் ஆகணுங்க. எந்த செட்டில் இருந்தாலுமே ஒரு தாட்டு பேர் சொல்லுவாங்க வேறு குதிரை நிற்கி. அந்த பேருக்கு தகுந்த குதிரை செட்டில் இருக்குங்க. அதனால் வர்றதுக்கு லேட் ஆகி போயிரு. எனக்குன்னா ஒட்டுக்க கொண்டாந்து எல்லாம் நிறுத்திட்டு இருக்க முடியாதுங்க. அதனால் பேர் சொல்லிடுவாங்கன்னா பேர் சொல்ல நம்மளை வருஷ பிரகாரம் போய்க்கலாங்க. வருஷ பிரகாரம் போனோங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நம்ம ஜட்ஜஸ் பார்ப்பாங்க. இந்த 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 வயசு குதிரைகளாக வந்திருக்குதுன்னு சொல்லி எல்லா ஜட்ஜஸ் கொண்டு வர சொல்லுவாங்க. அப்போ நம்ம கொண்டு போனோங்கன்னா அவை மார்க் பண்ணிக்குவாங்க. குதிரை என்ன அவை மார்க் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தான் தெரியுங்க. நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அவை ஜட்ஜஸ்ஸுங்க. ஜட்ஜஸ் பூனேவிலேருந்து வந்திருக்கிறாங்க. பாருங்க, நம்ம குதிரை போட்டியில் முடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குதுங்க. அவங்களாம் மார்க் போட்டிருக்கிறாங்க. ப்ரைஸ் வர்றதெல்லாம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிரவுண்டுகளில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம குதிரை கொண்டு வந்துட்டு ப்ரைஸுக்கு போலிங்கனாலுமே அப்புறம் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கு முன்னுக்கு ஒரு ரவுண்டு ஓட்டி காட்டணுங்களா. அதனால் ஓட்டிகிட்ருக்குறாங்க பாருங்கள். ஆனால் சரியான சந்தோஷங்க. பாருங்க, ஒருத்தர் பயந்துட்டார். அது அவ்வளோ சீக்கிரம் மேலெல்லாம் ஏறாதுங்க. என்னதான் இருந்தாலே நம்ம விஸ்குன்னு குதிரையை பார்க்குறங்களா. அதனால கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குங்க. அது ஓட்டத்தில் வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு குதிரைங்க கொஞ்சம் கடிசாத்தான் இருக்குங்க. கூட்டத்தில் தோட்டத்துக்குள்ள இருக்கையில் சாதுவாக இருக்குங்க. கூட்டத்தில் ஒரு 10 குதிரை 20 குதிரை பார்த்துருச்சிங்கன்னா அது மட்டும் குறும்பு காட்டும் பார்த்தீங்களா. அதனால யாரும் கிட்ட நிற்கக்கூடாதுங்க. குதிரையை அதிகமாக தொடக்கூடாது. பாருங்க, நம்ம சீத்தா 2வது ரவுண்டு அடிக்கிறாளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அழகு போட்டியில் போய்கிட்டு வந்து 2வது ரவுண்டு ஒரு ரவுண்டு அடிக்கிற அப்படிங்க. இது சாதுவான குதிரைங்க. யார் வேணாலும் தொட்டுக்கலாம், யார் வேணாலும் மேலே ஏறிக்கலாம். எதுவும் பேசாதுங்க. பொட்டை குதிரைங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி வளர்க்கணுன்னு தான் பிடிச்சிருக்குதுங்க. ஆசையாக இருக்குது. நம்மால் எப்படி வருவான்னு தெரியலைங்க. சீத்தா போயிட்டுருக்குறா பாருங்களேன். அது வந்ததுக்கு ஓடி ஆகணுங்களா. சும்மா நம்ம ஷோ முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு காட்டணுங்களா. எல்லாத்துக்கும் தெரியணுங்களா நம்ம குதிரையும் ஓடும் அப்படின்னு. ஆனால் அவுத்து விட்டால் சரிங்க, கவத்தையும் கூட பிடிக்க வேண்டியது இல்லைங்க. அது பாட்டுக்கு வந்துடுங்க. இந்த பதிவுகள்லாம் பிடிச்சதுங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் அந்தியூர் கண்டிப்பாக வாங்க. வராது விட்றாதீங்க. நம்ம வந்து
இந்த பதிவை வந்து நம்ம உங்களுக்காக போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்தியூர் வராதவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்தியூர் வாங்க. ஒரு 2 நாள் கழித்து தேர் கூடுறதுலேருந்து 2 நாள் கழித்து வாங்க. வந்தீங்கன்னா இந்த ஷோவெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு நைட்டு அங்கே வேணாலும் இருந்துக்கலாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஷோ பார்த்துட்டு 2 நாள் 3 நாள் ஷோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு மன திருப்தியோடு போகலாம். இயற்கையான இடங்க, எந்த மாசுபாடும் இல்லை. பாருங்க, இது ஒரு அழகு பட்டிக்கிட்டே வந்திருக்குதுங்க. ஜட்ஜஸ்க்கெல்லாம் மார்க் போடுறாங்க. இது சீதா கூட சேர்ந்த இனங்களாட்டு இருக்குது. வெள்ளையும் செம்மியும் இருக்குது. அதுக்கும் சீத்தாளுக்கும் வெள்ளையும் செம்மியும் இருக்குது. எல்லாம் மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு சர்ச்சஸுக்கு வந்து எந்தெந்த எது ப்ரேஸ்ன்னு சொல்லி சர்ச்சஸுக்கு தீர்ப்பு பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு எழுதி கொடுத்தாச்சுங்கன்னா அப்புறம் நம்ம மக்கள் வந்து அதை ஆலோசனை மைக்கில் சொல்லுவாங்க. மைக்கில் சொன்னாங்கன்னா அப்புறம் நம்ம போய் இந்த நம்பருக்கு ப்ரேஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துக்கலாங்க. சர்ச்சஸ்லேருந்து ஒன்றும் தப்பு இல்லைங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம சீதா வேறுங்க ஓடிக்கிட்டே இருக்கிறா. என்னங்கண்ணா அத்தந்தோறும் போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலைங்கன்னா நம்ம அழகுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போனோம்னா அப்புறம் அதுக்கும் ஒரு சந்தோஷம் என்னங்களா, ஒரு 10 குதிரை முன்னுக்கு நம்மளும் ஓடணும்னு. அதனால ஒரு 2 ரவுண்டு ஓட்டிக்கிறது என்னங்க. ஆனால் மக்கள் நல்ல திறமைசாலிங்க. நீங்கள் அந்தியூர் கண்டிப்பாக வாங்க. நம்ம